வணக்கம். ஜூன் 19, 2025 வியாழக்கிழமைக்கான இந்திய பங்குச்சந்தை நிலவரங்களை பார்க்கலாம். முதலீட்டாளர்களாக நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு அலசுவோம். ஆமா, இன்னைக்கு சந்தை கொஞ்சம் ஏற்று இறக்கத்தோட தான் இருந்துச்சு. சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே கொஞ்சம் சரிஞ்சது பாருங்க. சென்செக்ஸ் ஒரு 83 புள்ளி குறைஞ்சு 81,410. நிஃப்டி 50 வந்து ஒரு 18 புள்ளி குறைஞ்சு 24,801ல நிலை பெற்றது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உலக நிலவரங்களா? முக்கியமா அதுதான். குறிப்பா மத்திய கிழக்குல இருக்கிற பதட்டங்கள், அப்புறம் கச்சா எண்ணெய் விலையில ஒரு நிலையற்ற தன்மை, அதோட அமெரிக்காவோட வர்த்தக வரி பத்தின கவலைகளும் இருக்கு. இதெல்லாம் முதலீட்டாளர்களை கொஞ்சம் எச்சரிக்கையா யோசிக்க வச்சிருக்கு. ஓ சரி. இந்திய ரூபாயோட மதிப்பும் கொஞ்சம் இறங்குச்சுன்னு சொன்னாங்க. 3 மாசத்துல இல்லாத அளவுக்கு. ஆமா, அதுவும் ஒரு அழுத்தம் தான். பெரிய பங்குகள் மட்டும் இல்லாம மிட் கேப், ஸ்மால் கேப்லயும் தாக்கம் இருந்தது. ஆமாங்க. நிச்சயமா. நிஃப்டி மிட் கேப் 1%, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% சரிஞ்சது. இது வந்து சந்தையில பரவலா ஒரு விற்பனை அழுத்தம் இருக்கிறத காட்டுது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிதான். ஆனா இந்த சரிவிலையும் ஆட்டோ துறை மட்டும் கொஞ்சம் மேல போயிருக்கே. நிஃப்டி ஆட்டோ குறியீடு 0.49% உயர்வு. அது எப்படி? ஆமா, அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஐஷர் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப், டாடா மோட்டார்ஸ் மாதிரி பங்குகள் நிஃப்டி 50ல நல்ல லாபம் காட்டுச்சு. ஓ அப்படியா? இதுக்கு காரணம் அந்தந்த நிறுவனங்கள் சார்ந்த சில நல்ல செய்திகள், அப்புறம் எலக்ட்ரிக் வாகனங்கள், அதாவது ஈவி பிரிவுல அவங்களோட புது திட்டங்கள்னு சொல்லலாம். அப்போ சந்தை மொத்தமா இறங்குனாலும் குறிப்பிட்ட துறை நல்லா செயல்பட வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தமா? கரெக்ட். சந்தையோட பொதுவான போக்குக்கு எதிரா சில துறைகள் நகரலாம். முதலீட்டாளர்கள் இந்த துறை சார்ந்த நகர்வுகளை கண்டிப்பா கவனிக்கணும். சரி. அடுத்து சில குறிப்பிட்ட பங்குகள் பத்தி பார்க்கலாம். ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். அவங்க ஜியோ பேமெண்ட்ஸ் வங்கியில எஸ்பிஐ கிட்ட இருந்த பங்குகளை வாங்கியிருக்காங்களாமே. ஆமா, மீதமிருந்த சுமார் 7.9 கோடி பங்குகளை ஒரு 104.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதனால என்னன்னா, இப்போ ஜியோ பேமெண்ட்ஸ் வங்கி முழுமையா, அதாவது 100% ஜியோ ஃபைனான்ஷியலோட துணை நிறுவனம் ஆயிடுச்சு. இது அவங்க ஃபின்டெக் பிசினஸ பலப்படுத்துறதுக்கா? நிச்சயமா. நிதி சேவைகளை ஒருங்கிணைச்சு விரிவாக்கம் செய்ய இது ஒரு முக்கியமான படி. இந்தியாவோட ஃபின்டெக் மார்க்கெட்ல இது அவங்க போட்டி திறனை அதிகரிக்கும். ஓகே. அடுத்து இன்னொரு ஆட்டோ செய்தி. ஹீரோ மோட்டோகார்ப் பத்தி. அவங்க விடா VX2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்களாமே. பேட்டரி ஒரு சேவை மாதிரி. ஆமா, பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ், அதாவது BaaS, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முயற்சி. இதுல என்னன்னா, கஸ்டமர்ஸ் வந்து பேட்டரி இல்லாமலேயே ஸ்கூட்டரை வாங்கலாம். அப்போ ஆரம்ப விலை கணிசமா குறையும். ஓ பேட்டரியை மட்டும் தனியா சந்தா முறையில எடுத்துக்கிட்டு ஹீரோவோட சார்ஜிங் ஸ்டேஷன்ல தேவைப்படும் போது மாத்திக்கலாம். அவங்களுக்கு 3600க்கு மேல ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஏன்னா ஈவியோட பெரிய பிரச்சனையே அதோட ஆரம்ப விலை தான் இல்லையா? ஆமா, அதை சரி செய்ய இது உதவுன்னு எதிர்பார்க்கறாங்க. இதனால ஈவி பயன்பாடு அதிகரிக்கலாம். அப்போ முதலீட்டாளர்கள் இத பாசிட்டிவா பாப்பாங்களா? ஹீரோ வளர்ச்சிக்கு இது உதவுமா? கண்டிப்பா. ஆரம்ப விலை குறைஞ்சா விற்பனை அதிகமாகும். அதனால இது நிறுவன வளர்ச்சிக்கு நல்லதுன்னு முதலீட்டாளர்கள் நினைக்கிறாங்க. சரி. கடைசியா ஈசாப் ஸ்மால் ஃபினான்ஸ் வங்கி. அவங்க பங்கு விலை இன்னைக்கு நல்லா ஏறி இருக்கே. கிட்டத்தட்ட 11% வரைக்கும். ஆமா, இன்ட்ராடேல 33 ரூபாய் 83 பைசா வரைக்கும் போச்சு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. வங்கியோட போர்டு வந்து ஒரு 735 கோடி மதிப்புள்ள வாரா கடன்கள், அதாவது NPA, அப்புறம் டெக்னிக்கலா ரைட் ஆஃப் பண்ண கடன்களை எல்லாம் ஒரு சொத்து மறுசீரமைப்பு நிறுவனத்துக்கு RSEக்கு விற்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டை கிளீன் பண்றாங்க. சிக்கலான கடன்களை விற்கிறது மூலமா வங்கியோட சொத்து தரம் மேம்படும், ரிஸ்க் குறையும். சரி. இதனாலதான் முதலீட்டாளர்கள் இத ஒரு நல்ல விஷயமா பார்த்து பங்குகளை வாங்கியிருக்காங்க போல. நிச்சயமா. வங்கியோட நிதிநிலையை சீராக்குற எந்த நடவடிக்கையையும் சந்தை பொதுவா வரவேற்கும். ஆக மொத்தத்துல இன்னைக்கு சந்தை இறங்குனாலும் ஆட்டோ துறை, அப்புறம் ஜியோ, ஹீரோ, ஈசாப் மாதிரி நிறுவனங்கள் சார்ந்த செய்திகள் கவனத்தை ஈர்த்திருக்கு. ஆமா, சந்தை எப்பவும் இப்படி மாறிட்டே தான் இருக்கும். அதனால முதலீட்டாளர்கள் தகவல்களை தொடர்ந்து கண்காணிச்சு ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.